ஜப்பானில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரெக்டர் அளவுகோலில் 6.0 பதிவானதால் பரபரப்பு. ஜப்பானின் ஹொன்சுவின் மேற்கு கடற்கரைக்கு அருகில் 46 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் பதிவு. சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. ராமநாதபுரத்தில் வெளுத்து வாங்கும் கனமழையால் மக்கள் அவதி. பள்ளிகள், மருத்துவமனை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரால் பாதிப்பு. தாமிரபரணி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு தூத்துக்குடி ஆட்சியர் அறிவுரை. இன்றும் நாளையும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் வேண்டுகோள். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும். அரிசி அட்டை வைத்திருந்தவர்களின் பலருக்கு டோக்கன் மறுக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. சிறுபான்மையின மக்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பில் சம உரிமை வழங்க நடவடிக்கை. சிறுபான்மையினர் நலன் தொடர்பான கலந்தாலோசனை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் உரை. கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணியாற்றும் பணியாளர்கள் மேம்பாட்டுக்காக நல வாரியம் அமைக்கப்படும். ஜெருசலேம் புனித பயண நிதி உதவி பெற திருத்தி அமைக்கப்பட்ட வழிமுறைகள் இம்மாதத்தில் வெளியிடப்படும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் உறுதி. அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீது ஜனவரி 12 தீர்ப்பு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு. மக்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யாரை நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு என்பது குறித்து அதிமுக மாவட்ட செயலாளர்களிடம் பட்டியல் கேட்டுள்ளதாக தகவல். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் தமிழக அரசு முதலீட்டு இலக்குகளை அதிகப்படுத்த வேண்டும். உத்தரப்பிரதேசம், குஜராத், கர்நாடகா மாநிலங்களை ஒப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினருடன் அவர்களுடைய அலுவலகத்துக்கே சென்று பேச்சுவார்த்தை நடத்த தயார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த பின் அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் 94% அரசு பேருந்துகள் இயங்குவதாக போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி தகவல். நாளடைவில் பேருந்து இயக்கம் மேலும் மேம்படும் எனவும் உறுதி. கள்ளக்குறிச்சியில் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் தற்காலிக ஓட்டுநர், நடத்துனர்கள் தேர்வு. தொழிற்சங்கத்தினரின் வேலை நிறுத்தம் நீடிக்கும் நிலையில் அவசரமாக பணியில் அமர்த்துவதாக தகவல். மதுரையில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்கள் போராட்டம். வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவாக போக்குவரத்து கழக பணிமனை முன்பு குவிந்தனர். விஜயகாந்தை முன் உதாரணமாக வைத்துதான் நடிகர் சங்கத்தில் செயல்படுகிறோம். சென்னையில் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் நடிகர் விஷால் பேட்டி. தேசிய விளையாட்டு விருதுகளை வழங்கினார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் தமிழகத்தை சேர்ந்த செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு அர்ஜுனா விருது. தமிழகத்தை சேர்ந்த செஸ் பயிற்சியாளர் ரமேஷ் மற்றும் கபடி பயிற்சியாளர் பாஸ்கரனுக்கு துரோணாச்சாரியா விருது. இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமிக்கு அர்ஜுனா விருது வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர்.